ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம பாலிடிக்ஸ் வீடியோவோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். கதற கலாய்த்த சிவாஜி அப்படிங்கிற ஒரு ட்ரோல் வீடியோக்கோட ரியாக்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஆமாம் கைஸ், பார்க்கலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். ஒண்ணுமே நடக்காத மாதிரி ஒருத்தி வரா பாருங்க, என்னன்னு கேளுங்க. ஏங்க வா, எங்க ஆடிட்டு போற? ஆமா, அண்ணாமலை எது அடிச்சியா? இல்லைங்க, சின்னதா பேசுனேன். சின்னதா பேசுனதுக்கே வந்து ஊழு அழுதுகிட்டு இருக்கானா? அடியாத ஆடு பணியாது இல்லையா? இல்ல அடிக்காம குணமா வாயில சொல்லு. ஐபிஎஸ் படிச்ச மாதிரியா பேசுறான்? உலகிட்டு தெரியுதாயா? இவனையா நாங்க அடி வாங்க வேண்டியிருக்கு. பிட் அடிச்சு ஐபிஎஸ் பாஸ் பண்ணா எப்படி இருப்பான்? சரிங்க, அந்த கேபினெட் பதவி மூடிட்டு போயிரு, அதெல்லாம் நிம்மிக்குதான். நீ போய் காரை நல்லா தொடச்சு வை. சரிங்க, பாரத் மாதா கீஜே. எதுக்குடா சரிப்பட்டு வர மாட்டேன் சொல்லுங்கடா. 40 ஜெயிச்சுன்னா புண்ணியன்னு கேட்டீங்கல்ல, பார்லிமெண்ட்ல ஜெயிச்சு வந்தார்ல நரேந்திர மோடி. எங்க தாத்தா அம்பேத்கர் இருக்கார்ல, அம்பேத்கர் தொட்டா தீட்டு பார்த்தா பாவம்னாங்களே, அந்த தாத்தா எழுதினார்ல அரசியல் சாசன புத்தகம், அதை தூக்கி தலைமையில வச்சு முத்தம் கொடுத்தான் பார். அது தாண்டா இந்த 40 பேர் செஞ்ச சாதனை. அரசியல் சட்டத்தை மாத்துவேன்னவன, அரசியல் சட்டத்தை திருத்துவேன்னு சொன்னவன, அரசியல் சட்ட புத்தகத்தை தூக்கி தலைமையில் வைத்து அதற்கு முத்தமிட வைத்தோமே, இதுதான் இந்த 40 திமுக எம்பி கூட்டணி எம்பி செய்த சாதனை. இனிமே நீ வாலாட்டுவியா? மோடி கா பரிவார், மோடி கா கேரண்டி. இப்ப நீ மோடி கான்னா சந்திரபாபு நாயுடு ஒரு வாழைப்பழத்தை வைப்பான் வாயில. இன்னொரு வாட்டி தெரிஞ்சுன்னா அவன் வடநாட்டுல என்ன ஐட்டம் சிறப்பா இருக்குதோ நிதிஷ்குமார் ஒண்ணு தந்து வைப்பான். இன்னும் நீ திறந்தேன்னு வச்சுக்க, அவன் பவன் கல்யாணம் அவன் அதுக்கப்புறம் இன்னொருத்தங்கிறான் அங்க மகாராஷ்டிரால, தம்பி 2-3 தான் சொல்லிட்டு போனான். அவன் துரோகத்துக்கு மொத்தம் உருவம் ஏக்நாத் சிண்டேவா அவன். அப்புறம் அஜித் பவார், ராம்விலாஸ் பாஸ்வான் ஒரு பிள்ளைய பெத்து போட்டு போகிறான் அவன். அவெல்லாம் எடுத்து லைனா வச்சான்னு வச்சுக்கா, மோடி வாய் கிழிஞ்சிரும். இனிமே மோடி கா பரிவார், மோடி கா கேரண்டி, அதெல்லாம் பொத்திட்டு வாழை சுருட்டிட்டு இருக்கணும். பொது சிவில் சட்டம் பண்ண முடியாது. ராமரை அவங்க அடிச்சிட்டார். ராமரை இவங்க தூக்குனானுங்க. ராமரை கூப்பிட்டு கணத்திலே வச்சார். ராஸ்கல் ஓட்டு கேட்க என் பேரா கிடைக்குது, நீ ராமர் கோயில் இருக்கிற ஊர்லயே தோத்து போயிட்டானு. இப்ப என்ன கதை? வாழை அப்புறம் சுருட்டி சுருக்கு போயிருப்பார், அது உள்ள போட்டுன்னு பொத்தின்னு உட்காந்தா 5 வருஷம் இருக்கலாம். இல்ல பட்டேர்னு கன்னத்துல அடிச்சுட்டு எங்க அண்ணன் தளபதி யார கை காட்டுறாரோ அவன் தான் இந்த நாட்டோட பிரைம் மினிஸ்டர். After the election, you saw the Prime Minister doing this to the Constitution. பொதுச் செயலர் அன்னியார் பிரேமலதாவும் சொல்லிருக்காங்க. நானும் இங்க ஆணித்தனமா பதிய வைக்கிறேன். எங்க பொதுச் செயலர் அன்னியார் பிரேமலதாவும் சொல்லிருக்காங்க. நானும் இங்க ஆணித்தனமா பதிய வைக்கிறேன். சரிங்கண்ணே. டேய், என்னடா அண்ணன்ங்கற? அவர் உனக்கு சித்தப்பா முறையில. இங்க எல்லாமே முறதவர் தாண்டா மாப்ள நடக்குது. சித்தப்பாவை மச்சான் கூப்பிடணும், மாமாவை அண்ணன் கூப்பிடணும், அம்மாவை அண்ணின்னு கூப்பிடணும், தாத்தாவை ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க, குடி கேட்டு போவு. மேடம், விலைவாசி எல்லாம் ஏறி கிடக்கு. என்ன விலைவாசி? எல்லா விலைவாசியும் தாங்க ஏறி கிடக்கு. தக்காளி விலை கூட ஏறி கிடக்கு மேடம். தக்காளி நான் சாப்பிடுறது இல்லைங்க, வெங்காயமும் நான் சாப்பிடுறது இல்லைங்க, சுரக்காய் நான் சாப்பிடுறது இல்லைங்க, பருப்பு நான் சாப்பிடுறது இல்லைங்க, வெள்ளரிக்காய் நான் சாப்பிடுறதே இல்லைங்க. பெட்ரோல் விலை கண்ணா பின்னான்னு ஏறி கிடக்கு. பெட்ரோல் நான் சாப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சாப்பிட முடியுமா? சொல்ல முடியுமா? சாப்பிட முடியுமா? டாடிஜி, நீங்க தான் பதில் சொல்லணும். நான் யாரையுமே மரியாதை குறைவா இது வரைக்கும் பேசவும் மாட்டேன், பேசினதும் கிடையாது. அன்புமணி மாதிரி நீ என்ன ஒரு தேசிய கட்சிக்கு தலைவரா இருக்க உனக்கு தகுதி இருக்கா? நீங்க எல்லாம் பார்வையாளரா இருந்தீங்க, என்னவோ தான் அதி புத்திசாலி மாதிரியும் மற்ற கட்சி தலைவர்களுக்கு எல்லாம் புத்திசாலித்தனமே இல்லாத மாதிரியும் பதிவுகளை போட்டு வருகிறார். நீங்க ஒரு 20 ஆண்டு கால கடுமையான உழைப்பிற்கு பின்பு எல்லா அறிவாற்றலும் உழைப்பாற்றலும் தேசிய பண்பும் இருப்பதனாலதான் இன்னைக்கு ஒரு தேசிய கட்சியோட தலைவராயிருக்கேன். நான் ஏற்கனவே வலிமையான ஒரு பதிவை போட்டேன். நாங்கெல்லாம் தகுதி இல்லாம ஒரு கட்சியின் தலைவராக வரவில்லை. இன்னொன்று, நானும் ஒரு அரசியல்வாதியோட மகதான். நான் அந்த நிழலில் நிச்சயமாக தலைவராக வரவில்லை. எனது சுய உழைப்பினால் நான் தலைவராக வந்திருக்கிறேன். அதனால அவர்களெல்லாம் என்னை பற்றி எனக்கு தகுதி இருக்குதா இல்லையா என்று அந்த சொல்வதற்கு தகுதி அன்புமணிக்கு இருக்கிறான்றது அது வேற விஷயம். அதை பற்றி நான் வரவில்லை. ஆனா பதிவு போடுவதில் கூட ஒரு மரியாதை இருக்கணும். நான் தெளிவா தான் சொல்றேன். இவர்கள் ரயில்வே திட்டங்கள் இவர்கள் ஊருக்கு இவர்கள் 2 முறை ரயில்வே அமைச்சரா இருந்து கொண்டு வர முடியல. இன்னைக்கு மரியாதைக்குரிய பியூஷ் கோயல்கிட்ட கொண்டு கொடுக்கறாங்க. அதைத்தான் நான் பதிவு போட்டேன். அது மட்டுமல்ல, இவர் சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தும் தமிழகத்திற்கு அந்த நேரத்தில் ஏன் வரல? இது வரலாற்று உண்மை.
இதை யாரும் மறுக்க முடியாது. இல்லன்னா நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்கன்னு பதிவிட்டுட்டு போங்க. அது பதிவிடுறதுக்கு பதிலா உங்களுக்கு தலைவரா இருக்கிற தகுதி இருக்குதா? நீங்க எல்லாம் பார்வையாளரா இருக்கும்போதே நான் அமைச்சர் ஆயிட்டேன். நீங்க எல்லாம் எப்படி அமைச்சரானீங்க? எவ்வளவு பேரை காவு வாங்கிட்டு அமைச்சரானீங்க? எவ்வளவு பேர் தகுதியானவர்கள் யாரோட மகன் என்பதற்காக மட்டுமே அமைச்சரானீர்கள்? அவங்க அப்பா என்ன சொன்னார்? எங்க வீட்டுல யாராவது சட்டமன்றத்துக்கோ பாராளுமன்றத்துக்கோ அமைச்சரா சவுக்கால் அடிங்கன்னு சொன்னாங்க. தமிழ். Hi, I took more than 300 interviews when I worked for Facebook. My manager who came with தமிழிசை சவுந்தரராஜனை கூப்பிட்டு அமித்ஷா வந்து கண்டிக்கக்கூடியது போல ஒரு காட்சி வெளியாயிருக்கு. கையை உயர்த்தி அப்படி மிரட்டுற மாதிரி ஒரு காட்சி வெளியாயிருக்கு. இப்படி வந்து நிர்மலா சீதாராமனை மிரட்டுவாரா? நிர்மலா சீதாராமன் முன்னாடி அமித்ஷாவால் இப்படி ஒரு பாடி லாங்குவேஜை வெளிப்படுத்த முடியுமா? ஜெய்சங்கருக்கு முன்னாடி இப்படி வெளிப்படுத்த முடியுமா? நீங்கள் சொன்னீங்கன்ட்டு பதவியை திறந்துட்டு களத்தில் போய் நின்று வெயிலில் வேறாத வெயிலில் காஞ்சு போய் அந்த கட்சிக்கு நல்ல ஓட்டு வாங்கி கொடுத்து அதிமுக வேட்பாளரையும் பின்னுக்கு தள்ளி 2ஆம் இடத்தை பிடிச்சிருக்காங்க தமிழிசை. களத்துக்கே போக வந்து மறுத்துக்கிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க நிர்மலா சீதாராமன். களத்துக்கே போகல ஜெய்சங்கர். ஆனால் அவங்க வந்து என்ன ப்ரிவிலேஜில் இன்னைக்கு வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்காங்க. ஆனால் நீங்கள் களத்துக்கு போய் உங்கள் கட்சிக்காக வேகாத வெயிலில் பதவியையும் திறந்துட்டு 2 மாநில ஆளுநர் பதவியையும் திறந்துட்டு போய் கட்சிக்காக களத்தில் நின்றவங்களை கூப்பிட்டு மேடையில் நீங்கள் மிரட்டுறீங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? அப்போ இதுதான் அவங்க ஆட்டிடியூடு. அவங்க வந்து ரொம்ப தெளிவாக அவங்க கோட்பாட்டில் கொள்கையில் பயணிக்கக்கூடியவர்கள். யாருக்காகவும் அதை வந்து அவங்க பின்வாங்க மாட்டாங்க. இப்படி பழகியவர்கள் சந்திரபாபு நாயுடுவையும் நிதிஷையும் எப்படி வந்து அனுசரித்து போவாங்கங்கிறது மிகப்பெரிய கேள்வி. காலம் விடை சொல்லும். வணக்கம். மைனாரிட்டி மோடி அரசு வாரிசுகளையா அமைச்சரவையில சேர்த்து ஒரு வாரிசு பட்டாளத்தையே உருவாக்கி இருக்கிறாருங்க. அதாவது தேர்தல் பிரச்சாரத்துல பூராமே வாரிசு அரசியலுக்கு எதிராக பேசுவார் நரேந்திர மோடி. ஆனா இன்னைக்கு தன்னுடைய அமைச்சரவையில முழுக்க வாரிசுகளையா வந்து நிரப்பி வச்சிருக்கிறாரு. அதுல யார் அப்படிங்கறத பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ஜேபி நட்டா, இது பாஜக தலைவரா இருக்கிறார்ல, அந்த ஜேபி நட்டா இவர் யாருன்னா, இவர் வந்து மாமியாரோட வாரிசுங்க. அதாவது மத்திய பிரதேசத்தை சேர்ந்த ஜெயஸ்ரீ பானர்ஜி அவங்க வந்து அந்த மாநிலத்துல உள்ளாட்சித்துறை அமைச்சரா இருந்தாங்க. வாஜ்பாய் ஆட்சி காலத்துல வந்து ஜபல்பூர் எம்பியா இருந்தாங்க. அப்படி மாமியார் கோட்டால ஹெல்த் மினிஸ்டரா வந்திருக்கிறவர் நம்மளுடைய ஜேபி நட்டா, அவர் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்து வந்து பியூஷ் கோயலுங்க. இவங்க அப்பா யாருன்னா பிரகாஷ் கோயல்னு சொல்லி வாஜ்பாய் அமைச்சரவையில ஷிப்பிங் மினிஸ்டரா வந்து இருந்திருக்கிறாரு. அதுக்கு அடுத்த வாரிசு தர்மேந்திர பிரதான், இவர் வந்து எஜுகேஷன் மினிஸ்டர். இவங்க அப்பா யார் அப்படின்னா தேவேந்திர பிரதான் அப்படின்னு வாஜ்பாய் ஆட்சி காலத்துல தரைவழி போக்குவரத்து துறை அமைச்சரா இருந்தவர். அதுக்கு அடுத்தவர் ஹெச்டி குமாரசாமி, நம்ம தேவகவுடாவோட புள்ள. அவர் வந்து ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரா வந்து கொடுத்திருக்கிறார். இதுல என்ன ஒரே ஒரு நல்ல விஷயம்னா, அந்த பாலியல் துன்புறுத்தல் குற்றச்சாட்டுக்கு ஆளான அந்த ரேவண்ணா இருக்காருல்ல, அவரை நரேந்திர மோடி அமைச்சராக்காம விட்டதுதான் இதுல இருக்க ஒரே ஆறுதல்ங்க. அதுக்கு அடுத்து வந்து ராம் மோகன் நாயுடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து விமான போக்குவரத்து துறை. இவர் யாருன்னு சொன்னா சந்திரபாபு நாயுடுக்கு ரொம்ப க்ளோஸான எர்ரான் நாயுடு அப்படின்னு சொல்லி நம்ம தேவகவுடா அமைச்சரவையில அமைச்சரா இருந்தவர். அவரோட புள்ளதான் அந்த ராம் மோகன் நாயுடு. அடுத்து ஜோதி ஆதித்ய சிந்தியா கம்யூனிகேஷனுக்கு மினிஸ்டரா இருக்கிறார். இவர் யாரு? மாதவராஜ் சிந்தியா ராஜவம்சத்தோட வாரிசு. அது அடுத்து சிராக் பாஸ்வான், யாரு? ராம்விலாஸ் பாஸ்வானோட பையன். இவர் தான் வந்து இப்போ ஃபுட் மினிஸ்டரா நரேந்திர மோடி நியமிச்சிருக்கிறார். அடுத்தவர் வந்து ராம்நாத் தாக்கூர், அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர். இவர் யாருன்னு பார்த்தா பீகார்ல கர்பூரி தாக்கூர்னு முதலமைச்சரா இருந்தவர். அவருடைய பையன் தான் இந்த ராம்நாத் தாக்கூருங்க. இதுக்கு அடுத்து வந்து ஜித்தின் பிரசாதா, அதாவது கம்யூனிகேஷன்ல இணையமைச்சரா போட்டிருக்காங்க. இந்த ஜித்தின் பிரசாதா அவங்க அப்பா ஜிதேந்திர பிரசாதா தான் நரசிம்மராவ் காலத்துலலாம், அதாவது பிரதமருக்கு ஆலோசகராக இருக்கக்கூடிய அளவுல அவர் இருந்திருக்கிறார். அப்புறம் வந்து ஸ்பெஷல் யாருன்னா ஜெயந்த் சௌத்ரி, ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டரா இருக்கிறாரு. யாரு? சரண் சிங்னு ஒரு பிரதமர் இருந்தார்ல, அவருடைய பேரன் தான் இந்த ஜெயந்த் சௌத்ரிங்க. இதுக்கு அடுத்து வந்து அனுப்ரியா பட்டேல் அப்படின்னு ஹெல்த்ல இணையமைச்சரா போட்டிருக்காங்க. அந்த அம்மா வந்து சோனேலால் பட்டேல் அப்படின்னு அங்க வந்து பார்த்தோன்னா இப்ப நம்ம ஐயா ராம்தாஸ் இருக்காருல்ல, அந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சு அவர் வந்து வாரிசா அமைச்சராக்கி இருக்கிறார். இதுக்கு அடுத்து கீர்த்தி வர்தன் சிங், இவர் யாருன்னா உத்தரப்பிரதேசத்துல விவசாய அமைச்சரா நெடுங்காலமா இருந்த இவங்க அப்பா இருந்தாரு. இப்படி இவர் ஒரு வாரிசுங்க. ஆக மொத்தம் இப்படி ஒரு டஜன் வாரிசுகளை வச்சுட்டு நரேந்திர மோடி இனிமே வாரிசு அரசியலுக்கு எதிராக பேச முடியுமா? அமித்ஷா திட்டினது தப்பு. அவங்க 2 மாநிலத்தினோட கவர்னராக இருந்தவங்க, முன்னாடி தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவராக இருந்தவங்க திட்டினது தப்பு. திட்டக்கூடாது. அவ்வளோதான். அவங்க மதிப்பை அவங்களே குறைச்சிக்கிட்டு இருக்காங்க, அவ்வளோதான்.
அவங்களோட இது கெப்பாசிட்டி அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கட்சியில் சேர்ந்து குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. நினச்சி கொஞ்சம் பார்த்துருக்கணும் அவர் லேடிஸை இப்படி மிரட்டுறமே அப்படின்ட்டு. அது இல்லாத அவர் மிரட்டிட்டார் காசு. அதால் உள்ள அவர் தான் இது பண்ண போகிறாரு, சரி கட்டணும். யார் இருந்தாலும் அது தப்பு தான். இப்போ நீங்களே இருக்கீங்க, ரோட்டில் போகிறீங்கன்னா யாரோ உங்களை இது பண்ணாங்க, அது தப்பு தானே. நான் இருந்தாலும் சரி, இல்லை அமைச்சராக இருந்தாலும் சரி, இல்லை பிரதமராக இருந்தாலும் சரி, எங்கேயுமே பொது மேடையில் யாருமே கண்டிக்கக்கூடாதுங்கிறது பொதுவான நீதி தானே. சாதாரண ஆட்களே தெரியுமில்ல. படித்தவங்க, படிக்காதவங்க, பாமர மக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க, நகரப்புறத்தில் இருக்கிறவங்க, வசதியானவங்க, வசதி இல்லாத எல்லாருக்குமே பொது வெளியில் யாருடைய மனசை புண்படுத்துமாறு நடக்கக்கூடாது, பேசக்கூடாது. தர்மம் அது. அப்படி நடந்தால் அவங்களுக்கு அறிவு முழுமையாக இல்லைன்னு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவுக்கு என்ன மாதிரி வீடியோக்கு நீங்கள் ரிவ்யூ பண்ணலாம் சொல்லுங்கள். பார்த்த வீடியோவுக்கு என்ன மாதிரி கமெண்ட்டோ அடித்து கொடுங்க. ஓகே, லைக்ஸ் கொடுங்க, ஷேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் கொடுங்க.